So there are so many ways to achieve illumination, achieve oneness with God. What is the purpose of this life, this birth? To achieve oneness with God. If we don't achieve this in this incarnation, we will birth again and again until we reach our goal. So this is the ultimate goal. The soul uses 5 bodies: physical body, energy body, emotional body, mental body, and spiritual body. According to the situation, the soul uses this. So the soul is aware of what it's doing. It is meditation. So it is the higher explanation. The soul should use this instrument to live in this world. It needs all the vehicles, but it should be aware that what is the tool is being simple. ஸோ இந்த உலகத்துல நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம்? பிறவியினுடைய நோக்கம் என்ன? பிறவியினுடைய நோக்கம் ஒன்று தான், இறைவனை உணரணும். அது வரைக்கும் திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே இருப்போம். ஸோ இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? அச்சீவ் பண்ணணும். எதெல்லாம்? ஸோ இந்த உடம்புக்கு தேவையான உணவு, குடிநீர், இருப்பிடம், இது எல்லாத்தையும் நம்மளுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக பெறணும். அடுத்தது ஆன்மீக வாழ்க்கையையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். நமக்கு 2 வாழ்க்கை இருக்கு, உலக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. இப்போ நம்ம 2 உடம்ப தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த மெடிடேஷன் சமயங்கள்ல. பிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி, இந்த 2ஐயும் தான் யூஸ் பண்றோம். பாடினாலே இந்த 2 தான். அதே மாதிரி வாழ்க்கையினாலும் 2 தான். இதெல்லாம் ஒன்று உலக வாழ்க்கை, இன்னொன்று ஆன்மீக வாழ்க்கை. இந்த 2ஐயும் ப்ராப்பரா 100% வாழணும். அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம். We have come here to celebrate this life. Why? How? So in the soul meditation, you have soul affirmation. I am not the body, I am not the emotions, I am the soul. So what is the soul made of? It is a small drop of that ocean of light. God is in the form of light. So we born from that light. So we are also that light. A drop of that ocean of light have all the qualities of the God, small God. Okay. So we have come here to celebrate this life, not to suffer. நாம இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கிறோம்? துன்பப்படுறதுக்காக கிடையாது. வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். ஏன் கொண்டாட்டமா வாழ முடியல நம்மளால? நாம யாருங்கிறத நம்ம உணரல, நமக்கு தெரியல, மறந்துருந்தோம். எப்படி ஒரு கடலின் ஒரு சிறு துளி அந்த கடலினுடைய அத்தனை தன்மைகளையும் குணங்களையும் கொண்டிருக்குமோ? இப்போ ஒரு கடலை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா மொத்தமா அவ்வளோத்தையும் அழிட்டு போவாங்க. ஒரே ஒரு சின்ன சாம்பிள் எடுத்துட்டு போவாங்க. அதை வச்சுதான் எல்லாத்தையும், அதுல எவ்வளவு என்ன ஏது இருக்கு, என்ன மினரல்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் அதில் தான், அதை வச்சு தான் பண்ணுவாங்க. மொத்தமாக ஒரு கடலையே எடுத்துகிட்டு போய் அதை டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. அதே போல் நாமும் இறைவனுடைய குழந்தைகள் தான். ஆனால் அதை மறந்துட்டோம். அதை நம்ம எப்போ நம்ம அது கூட கனெக்ட் ஆகுறோமோ, நாம் அதை ரியலைஸ் பண்ணுறோமோ, அப்போ இந்த உலக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் கொண்டாட்டமாக மாறிவிடும். ஸோ தியானம்னா என்ன? அவேர்னஸ், விழிப்பாக இருந்து கவனித்தல். What is meditation and what is prayer? So if you know the answer of what is prayer, then you will know the answer of what is meditation. Okay? What is prayer? Talking to God is prayer. Listening to God, awareness of that gentle whisper of God is meditation. நம்ம கடவுளை பற்றி பேசும்போது இட் இஸ் எவ்ரிவேர், இன்சைட் அண்ட் அரவுண்ட் அவர் மசில்ஸ். அது என்ன வடிவத்தில் இருக்கு? இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லைட், லிக்விட் லைட். இட்ஸ் ஆல் சீயிங்,
ஆல் வாட்சிங், ஆல் ஹியரிங். அது நம்மகிட்ட பேசும், பதில் சொல்லும். அப்போ அது பேசும்போது நாம எப்படி இருக்கணும்? அமைதியா இருந்து, ஸ்டில்னஸ், அமைதியா இருந்து அது பேசுறத கேட்பது தியானம். இந்த அவேர்னஸ், 100% அவேர்னஸ். ஸோ மாஸ்டருடைய வார்த்தையில சொல்லப்போனா தியானம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன், த டெஃபினிஷன் ஆஃப் மெடிடேஷன், தியானம் இஸ் prolonged awareness with prolonged concentration. இது ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன்ல வரும். எப்படி? So we activate the heart chakra, crown chakra by blessing the earth. Now we are ready to receive the blessings. We concentrate on the golden flame above the crown chakra. This is concentration. We focus all our energy, prana, to that light, and we are one with that light. And we are chanting Om, the gap between the two Oms. So we are focusing, observing all this time simultaneously. So concentration under golden flame, the mantra chanting, the gap between the mantra, the silence in the gap. ஸோ இது எல்லாத்துலேயும் ஒரே நேரத்தில் நாம் கவனம் வைப்பது தான் தியானம். அப்படி இல்லைன்னா என்ன செஞ்சிருவோம்? தூங்கிடுவோம். இது எப்படின்னா நைட்டில் இனிப்பு சாப்பிட்ற மாதிரி. ஸோ நைட்டில் அப்பா இனிப்பு வாங்கிட்டு வந்துருப்பார், பையனை எழுப்பி கூட்டுவார். பையன் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான். தூக்கத்திலே சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான். மறுநாள் காலையில் இருந்து சரி அப்பா இனிப்பு கொடுத்தானே, எப்படா இருந்தது, ஸ்வீட் கொடுத்தானே, எங்கப்பா சாப்பிட்டேன், மறந்துடுது. ஸோ இறைவன் நம்மோடு தொடர்பு கொள்வதை நாம் விழிப்பாக இருந்து கவனித்தல் தியானம். சிம்பிள்.